டீ குடிக்கிறவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? மூளை செத்தவங்க தான் டீ குடிப்பாங்க. மூளை செத்தவங்க தான் டீ குடிப்பாங்களா? நாங்கள் மன திருப்திக்காக கொஞ்ச நேரம் வந்து காபியை குடிச்சிட்டு வீட்டில் வார்த்தையை கொடுத்தா சண்டை வருது. யார் வந்து இந்த டீ முதல்ல கண்டுபிடிச்சா? அந்த காலத்தில் வயசானவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. எதுக்கு சார் நம்ம மக்கள் வந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க? புத்துணர்ச்சிக்காகவும் புது வாழ்க்கை தொடங்குறதுக்காகவும். புது வாழ்க்கை தொடங்குறதுக்கு டீயை கண்டுபிடிச்சது யாரு? அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்க ஐயா. எதுக்கு போய் சொல்ல? ஓகே, எத்தனை வருஷமா அந்த வடையை போட்டுட்டு இருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் போடுறேன். 5-6 வருஷமா அந்த வடையை தான் போட்டுட்டு இருக்கீங்களா? ஆமா. எல்லா தமிழ் தாய் மக்களுக்கு வணக்கம். நான் மைக் சுதாகர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட். பாருங்க, டீ கடைக்கு காலையில் வந்துட்டோம். அப்படியே சுற்றெல்லாம் போட்டுட்டு ரொம்ப குளிராக இருக்குது. நம்ம கிராமத்து ஸ்டைலில் முண்டாசெல்லாம் கட்டிட்டு வந்தாச்சுங்க. டீ எதுக்காக குடிக்கிறாங்க, இந்த டீ யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத நம்ம ஆளுங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க. இந்த டீ காலையில் எதுக்கு குடிக்கிறீங்க? டீ காலையில் குடிக்கிறது சுறுசுறுப்புக்காண்டி குடிக்கிறது. சுறுசுறுப்புக்காக வேண்டி குடிக்கிறீங்க. ஐயா, இந்த டீ எதுக்காக நம்ம காலையிலே குடிக்கிறோம் சொல்லுங்க? டீ குளிருது பாருக்காக குடிக்கிறோம். குளிருங்கிறதுக்காக ஐயா வந்து டீ குடிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய கருத்து, டீ எதுக்காக நம்ம காலையில்? குளிருக்கு இதுக்கு டீ குடிக்கிறது கொஞ்சம் மெயின் செட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். காலையில் கொஞ்சம் மைண்ட் செட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால வந்து டீ குடிக்கிறாங்க அப்படிங்கிற அண்ணன் சொல்கிறாங்க. ஸோ மற்றவங்கள்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. இப்போ அண்ணன்கிட்ட வந்திருக்கோம், டீ ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அண்ணன், எதுக்கு நான் காலங்காத்தாலேயே நம்ம தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா காலங்காத்தாலே டீ கடையில் தான் கும்பலாக நிற்கிறாங்க. எதுக்காக நிற்கிறாங்க, எதுக்காக குடிக்கிறாங்க? டீ குடித்தோம்னா நல்ல காலையில் எழுந்தோன்னா பாத்ரூமு க்ளீனாக போகும். அதுக்காக தான் ஒரு சுறுசுறுப்பு உண்டாகும். பாத்ரூம் நல்லா போகலாம், ஃப்ரீயாக போகலாம். பாத்ரூம் போகலாம் டீ குடிச்சா அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம மாஸ்டர் அண்ணன் பாருங்கள் பயங்கரமாக போட்டுட்டு இருக்காரு. ஃபேமஸான கடை நம்ம டீ கடை இது. எல்லா தஞ்சாவூர் மக்கள் எல்லாருமே கீழவாசலில் உள்ள எல்லா மக்களும் அந்த டீ கடையில் தான் வருவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் டீ. ஸோ மற்றவங்களே கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆனால் சொல்லுங்கண்ணே, என்னண்ணே இந்த கையில் என்ன பொட்டலம்லாம் வச்சுருக்கீங்க? வடை வாங்கிட்டு போகிறீங்களா? எதுக்காகண்ணே இந்த டீ குடிக்கிறோம் காலையிலேயே? காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும் குடிக்கணும். காலையில் சுறுசுறுப்பாக இருக்கணுங்கிறதுக்கு இந்த பாருங்க, காலையில் ஐயா கிட்டத்தட்ட வயசு எத்தனை உங்களுக்கு? 75 வயசில் ஐயா சுகர் இல்லாமல் வந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. எதனால டீ குடிக்கிறீங்க? எல்லாம் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. எல்லாரும் டீ குடிக்கிறாங்க, அதனால நானும் சாப்பிட்றப்பா அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களோட அபிப்பிராயம் அது. மாஸ்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எதுக்காக டீ குடிக்கிறாங்க அப்படின்னு. மாஸ்டர் வணக்கம். வணக்கம். எதுக்காக நம்ம மக்கள் காலையிலேயே டீ குடிக்கிறாங்க சொல்லுங்க? டீ குடிக்கிறது ஒரு உற்சாகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக குடிக்கிறாங்க. எது புத்தகமா? உற்சாகமாக இருக்கும்னு. உற்சாகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மக்கள் டீ குடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம மாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ பார்ப்போம் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. டீ குடிக்கிறவங்கள பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க நீங்கள்? மூளை செத்தவங்க தான் டீ குடிப்பாங்க. மூளை செத்தவங்க தான் டீ குடிப்பாங்களா? அண்ணா கையில் டீ வச்சிருக்கீங்களாண்ணே? செத்து போச்சா? உயிரோட எழுப்புறதுக்கு தான் இப்போ டீயை குடிச்சிட்டு இருக்கேன். உயிரோட எழுப்புறதுக்கு தான் அண்ணன் இந்த டீ குடிச்சிட்டு இருக்காரு காலையில். ஓகே, நன்றி. யார் கண்டுபிடிச்சா அந்த டீயை குடிச்சா? தெரியல எனக்கு. தெரியல. டீ யார் கொண்டு வரப்பட்ட யார் கண்டுபிடிச்சான்னு கேட்டால் தெரியல. ஓகே, அக்காட்ட கேட்டுருவோமா ஒரே வரத்தா? அக்கா எதுக்குக்கா காலையில் டீ குடிக்கிறாங்க? டீ வந்து எதுக்காக காலையில் குடிக்கிறாங்க? காலைல குடிக்கிறாங்கன்னாக்கா காலைல ஏஞ்சவுடனே குளிருக்காக குடிக்கிறாங்க. அது பழக்கம் உள்ளவங்க குடிப்பாங்க. அது பழக்கம் உள்ளவங்க குடிப்பாங்க. சரி, ஓகே. சரி, இது யாரால கொண்டு வரப்பட்ட, யார் கண்டுபிடிச்சா அந்த டீ குடிக்கணும் அப்படிங்கிறது? அது யாரும் நம்மளுக்கு தெரியலங்க. யார் கண்டுபிடிச்சானே தெரியல. டீ யாருன்னு கண்டுபிடிச்சா? ஏன் காலையிலேயே நல்லா ஒரு வாரத்திட்ட வந்ததுக்கா? ஏங்க காலையிலேயே யாரும் கண்டுபிடிச்சாக்க நாங்கள் குடிக்கிறோம். பிரதர்கிட்ட கேட்டுருவோம். பிரதர், யார் வந்து இந்த டீ முதல்ல கண்டுபிடிச்சா? அந்த காலத்தில் வயசானவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் இப்போ உள்ளவங்க வயசானவங்க தான் வந்து டீயை கண்டுபிடிச்சிருக்காங்க. முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க டீ. இப்போ உள்ளவங்க காலகட்டத்தில் கண்டுபிடிக்கிறாங்க. அவ்வளோதான், கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, நீங்கள் எத்தனை வருஷமா டீ குடிச்சிட்டு இருக்கீங்க? நான் டெய்லி தான் குடிக்கிறேன் டீ. எத்தனை வருஷமா குடிச்சிட்டு இருக்கீங்க? சின்ன பிள்ளைலேருந்து டீ குடிச்சிட்டு இருக்கேன். சின்ன பிள்ளைலேருந்து டீ குடிச்சிட்டு இருக்காருங்க. நன்றி ப்ரோ. நம்ம அக்கா பாருங்க, காலையில் அவங்களோட பணியை தொடங்கிட்டாங்க. ஸோ அக்காட்ட வந்து கேட்டு வச்சுக்கோ. குடிச்சா சுறுசுறுப்பாக வேலை பார்க்கலாம், குளிர் இல்லாமல் இருக்கும். சரி, அதனால தான் டீ குடிக்கிறோம். சரி, ஓகே. இந்த டீயை யார் கண்டுபிடிச்சா, யாரால கொண்டு வரப்பட்டது? டீயை வந்து யார் கண்டுபிடி, எல்லாராலும் குடிக்கப்பட்டது தானே இது. எனக்கு தெரியாதுங்க. நான் ஏதோ டீ குடிக்கிறோம், யார் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா சொல்ல முடியும். அதனால அக்காட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா மற்றவங்கள்ட்ட யார் கரெக்டாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா, எதனால காலங்காத்தாலேயே வந்து டீ குடிக்கிறோம்? அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்க ஐயா. எதுக்கு போய் சொல்ல? அது என்ன, இது நம்மளால குளிர் தாங்க முடியாம எந்திரிக்கிறோம், பல்ல விளக்குறோம், நம்ம டீயை குடிச்சிட்டு மற்ற வேலைங்களை ஆரம்பிக்கிறோம். சரி, ரைட்டு. இந்த டீயை கண்டுபிடிச்சது யார்?
தமிழவங்க தான் இதை கொண்டுட்டு வந்தது, வேற யாரு கொண்டுட்டு வந்தது? தமிழங்க தான் வந்து டீயை கொண்டு வந்ததா, கண்டுபிடிச்சதா? ஆமா, மாதிரி என்ன வெள்ளக்காரவங்களை கொண்டுட்டு வந்து நம்மளுக்கு பாலை ஊற்றி நீங்க குடிங்கன்னு சொன்னது நம்மளா தானே ஏற்படுத்திக்கிட்டது. நம்மளா ஏற்படுத்திக்கிட்டுதுங்க. அண்ணா மாஸ்டர் அண்ணே வணக்கம். காலையில் மக்களுக்கு பரபரப்பாக டீயை போட்டு ஆற்றி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. சரி, இந்த டீயை கண்டுபிடிச்சது யாரு? இது ஏன் காலையிலேயே அந்த டீயை குடிக்கிறாங்க நம்ம மக்கள்? சொல்லுங்க. எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சது வெள்ளக்காரன் தான். சூப்பர். டீயை கண்டுபிடிச்சது வெள்ளக்காரன் தான். டீயை கண்டுபிடிச்சது வெள்ளைக்காரன் தான். வர டீயை போட்டுக்கிட்டு இருந்தான், மேலே பாலை ஊற்றிக்கிட்டு இருக்கோம், அதுதான் டீ. சூப்பர்ல. அண்ணன் ஒரு கிளாப் பண்ணிடலாம். கரெக்டாக சொல்லிட்டாங்க. உங்கள் பேரை சொல்லிடுங்கண்ணே. பேர் அறிவழகன். அறிவழகன். இது நம்ம டீ ஷாப் எங்கே இருக்குன்றதை சொல்லிடுங்க. லாலிகால் அருகில். லாலிகால் அருகில் தஞ்சாவூருங்க. அதாவது சாந்தி கமலா தேட்டர்லேருந்து அப்படி ஆமாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்தீங்கன்னா இந்த டீ கடை இருக்குது. தாறுமாறாக போட்டுட்டு இருப்பாங்க. அண்ணன் இப்போ சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், காலையிலே எதுக்கு சார் நம்ம மக்கள் வந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க? புத்துணர்ச்சிக்காகவும் புது வாழ்க்கையை தொடங்குறதுக்காகவும். புது வாழ்க்கையை தொடங்குறதுக்காக வந்து டீ குடிக்கிறாங்கன்னு சார் சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை புதுசு தான், ஒவ்வொரு நாளையும் வாழ்க்கை புதுசு தான். அதனால் வந்து புது வாழ்க்கை தொடங்குறதுக்காக வந்து காலையிலே டீ குடிக்கிறாங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து சார் யாரால சார் இந்த டீயை வந்து கண்டுபிடிக்கப்பட்டது? அது தெரில சார். இந்த டீ யார் கண்டுபிடிச்சது, யாரால கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத வேற யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். இங்கே எதுவும் கரெக்டாக சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். வாங்க அண்ணா. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இந்த டீ எதுக்கு காலையிலேயே குடிக்கிறாங்க நம்ம மக்கள்? அது நான் எல்லாருக்கும் பழகி போச்சு. டீ குடித்தாதான் காலை கடன் செய்ய முடியும். முதல்ல டீ குடிச்சாதான் காலை கடன் செய்ய முடியும். சரி, ஓகே. இது யாரால ஒத்துக்க மாட்டாங்க, நான் ஒத்துக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் ஒத்துக்கிறீங்க? சரி, அது இருக்கட்டும். இந்த டீ யாரால கொண்டு வரப்பட்டது, யார் கண்டுபிடிச்சாங்க? இந்த டீ இல்லை, இதுக்கு விட தெரியல, எனக்கு விட தெரியலங்க. சரி, ஓகே. அடுத்த ஆள்கிட்ட கேட்பா. அண்ணா, இந்த காலையில் எதுக்கு நான் டீ குடிக்கிறாங்க? டீ வந்து ஒரு சுறுசுறுப்புக்கு கொஞ்சம் வேலை, கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை நடக்கும். ஃப்ரீயாக கொஞ்சம் வேலை நடக்கும். அது எனக்கு தெரியல. ஓகே, அடுத்த ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அண்ணனை கேட்போம். அண்ணா, எதுக்குண்ணே காலையிலே டீ குடிக்கிறாங்க? தூக்கம் கொஞ்சம் கலையும். தூக்கம் கொஞ்சம் கலையும். கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். டீ குடிச்சா மந்தமாக இல்லாமல் நல்லா இருக்கும். மந்தமாக இல்லாமல் நல்லா இருக்குங்க அண்ணன் சொல்லியிருக்காரு. சரிண்ணே, இந்த டீயை யார் கண்டுபிடிச்சது? அது தெரியலண்ணா. அது தெரியலங்க. அண்ணன் கேட்டு தெரிஞ்சுவோம். அண்ணா, எதுக்கு என்ன டீ குடிக்கிறாங்க காலையில்? அதுக்கு எப்பவும் குடிக்கிறாங்க. டீ சாப்பிட்றது தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். அதனால தான் காலை கடன் சரி நீட்டாக போகும். அதனால தான் டீ குடிக்கிறாங்க. இது யார் கண்டுபிடிக்கும் நமக்கு தெரியாது. யார் கண்டுபிடிச்சாலும் தெரியாதுங்க. காலை கடன் போகிறதுக்காக நாங்கள் டீ குடிக்கிறோம். நன்றி. அடுத்த ஆள்கிட்ட கேட்டுப்போம். நீங்கள் சொல்லுங்கண்ணே, எதுக்குண்ணே காலையில் டீ குடிக்கிறாங்க? காலைல நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும், நல்லா மனசுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும். மனசுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும். அதுக்காக டீ குடிக்கிறோம். அதுக்காக தாங்க டீ குடிக்கிறோம். சரி, யார் இந்த டீயை கண்டுபிடிச்சது சொல்லுங்கள். டீயை கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியல. ப்ரோ கிட்ட வந்திருக்கோம். காலையில் டீ கடையில் நிற்கிறாரு. ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ, யார் ப்ரோ இந்த டீயை கண்டுபிடிச்சது? டீயை கண்டுபிடிச்சது வெள்ளைக்காரன் தாங்க, பிரிட்டிஷ்காரன் தான் கண்டுபிடிச்சான். அது நாளடைவில் அப்படியே நம்ம எல்லாம் அப்படியே பழகிக்கிட்டோம் குடிக்கிறதுக்கு. அதுதான் ஒரு மெயின் இதாக இருக்குது இப்போ. சூப்பர். வெள்ளைக்காரன் அந்த டீயை கண்டுபிடிச்சான். நாளடைவில் அது வர காப்பியாக போட்டு நாளடைவில் பாலை ஊற்றி அதை டீயாக நம்ம மக்கள் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் ப்ரோ, கரெக்டாக சொல்லிட்டீங்க. சரி ப்ரோ, உங்களுக்கு சுகர் இருக்கா? சுகர்லாம் இல்லைங்க. சுகர் இல்லை. எத்தனை வருஷமாக நீங்கள் டீ கடைக்கு வந்து டீ குடிச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 15 வருஷமாக வந்துருக்கேன். 15 வருஷமாக டீ குடிச்சிட்டு இருக்காரு ப்ரோ. உடம்புக்கு சுகர் வரல, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாரு. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்ண்ணே. வணக்கம். காலையிலே வந்திருக்கீங்களாண்ணே டீ கடைக்கு? ஆமாம். எதுக்காக டீ குடிக்கிறாங்க சொல்லுங்க. என்னங்க, மன திருப்திக்காக கொஞ்ச நேரம் வந்து காபியை குடிச்சிட்டு வீட்டில் வார்த்தையை கொடுத்தா சண்டை வருது. அந்த சண்டை எதுக்கு இங்கே வந்து குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக 4 ஃப்ரெண்டோட போயிடலான்னு. அதாவது வீட்டில் டீ போட சொன்னால் சண்டை வருதாங்க. அதனால நான் காலையில் டீ கடைக்கு வந்திருக்கேன். எதுக்கு இந்த வீணா வம்பு அப்படின்னு சொல்லி அண்ணன் காலையில் டீ கடைக்கு வந்து டீ குடிச்சிட்டு போகிறாரு டெய்லியும். கையில் சில்லறை வந்தால் டீ கடைக்கு தான் வர்றது. கையில் சில்லறை வந்தாவே நாங்கள் டீ கடைக்கு தாங்க வந்துடுவோம். ஆமாம். ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிப்பீங்க? சும்மா சண்டையை பொறுத்து. அது வேற பொறுத்து. சும்மா 2-3 டீ தான். அதாவது வீட்டில் சண்டை வரும்போதெல்லாம் நாங்கள் டீ அடிப்போம். ஆமாம். கொஞ்சம் காசு கூட வந்தால் டாஸ்மார்க்கு போவோம். கொஞ்சம் காசு கூட வந்துச்சுன்னா டாஸ்மார்க்கு போவோம். சரி இந்த குடிக்கிறவங்களை பற்றி என்ன சொல்கிறீங்க? அது உடம்பு தூக்கம் இல்லாததுக்கு குடிக்கிறது. எல்லாரையும் குற்றவாளியாக நினச்சா என்ன பண்ணுறது? உடம்பு தூக்கம் இல்லைங்கிறதுக்காக 55 வயசுக்கு மேலே இருக்கிறவன்லாம் கடையில் தான் கிடக்கான். சின்ன வயசுல காதல் தோல்வின்னு கிடக்கான். அவ்வளவுதான் விஷயமே தவிர ஒன்றும் இல்லை. அதுவும் குடிக்க வேண்டியதான். என்ன வரப்போகுது? ஒண்ணுமே கிடையாது. அதுல கலரை ஊத்தி குடுக்குறாங்க. ஏங்க ஒண்ணுமே கிடையாதுங்க அந்த சரக்குல. சும்மா சாயம் தண்ணியை ஊத்தி குடுக்குறாங்க. சாயம் தண்ணியை கொடுத்துட்டு காசு சம்பாதிக்கிறாங்க. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. சரி, ஓகே. நன்றி. அண்ணா வணக்கண்ணா. நீங்கள் வந்து டீ மாஸ்டர்னு சொன்னாங்க. ஸோ எத்தனை வருஷமாக அந்த டீ மாஸ்டராக இருக்கீங்க? நான் 18 வருஷமாக இருக்கேன். 18 வருஷமா. சரி, எதனால் வந்து காலையிலேயே மக்கள் வந்து டீ குடிக்கிறாங்க? டீ வந்து கண்டுபிடிச்சது வந்து இந்த வெள்ளைக்காரங்க.
வெள்ளைக்காரங்க. அது வந்து தமிழ்நாட்டில் அந்த பசுமாட்டு பாலில் வந்து இந்த டீ தூள் போட்டு குடித்தாக்கா புத்துணர்ச்சி. அதனால காலைல எழுந்திரிச்ச உடனே வீட்டில் தண்ணி குடிச்சிட்டு டீ கடைக்கு வந்து டீ குடிக்கிறாங்க. உடம்புக்கு எனர்ஜி. அதாவது அண்ணன் சொல்கிறது விஷயம் என்னென்னா வெள்ளைக்காரன் தான் டீ கண்டுபிடிச்சது அப்படின்னு அருமையான ஒரு கருத்துக்களை சொல்லிட்டாங்க. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அதில் காலைல வந்து இந்த டீ தூளை வந்து சுடு தண்ணியில் போட்டு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். தேநீர்னு பேர் வந்தது அதனால. ஓகே, வாழ்த்துக்கள் சூப்பராக சொன்னீங்க, வாழ்த்துக்கள். சிலம்ப மாஸ்டர் கேள்விப்பட்டிருக்கேன், குங்கும் மாஸ்டர் கேள்விப்பட்டிருக்கேன், டான்ஸு மாஸ்டர் கூட கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வடை மாஸ்டர் உங்கள்கிட்ட வந்தாச்சு நேரடியாக. சரி, ஓகே. எத்தனை வருஷமாக அந்த வடையை போட்டுட்ருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக போட்டுக்கிட்டு 5-6 வருஷமாக அந்த வடையை தான் போட்டுட்ருக்கீங்களா? ஆமாம். சரி, ஓகே. இந்த டீ காலையிலே குடிக்கிறாங்களா? எதுக்காக குடிக்கிறாங்க? ஏதோ ஒரு புத்துணர்ச்சி தான். புத்துணர்ச்சிக்காக குடிக்கிறாங்க. ஆமாம். யார் வந்து கண்டுபிடிச்சது இந்த டீயை வந்து இந்த மாதிரி குடிக்கணும் அப்படின்னு? அது யார் கண்டுபிடிச்சதுன்னு தெரியல, ஆங்கிலேயர் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆங்கிலேயர் தாங்க கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டாரு. வாழ்த்துக்கள், கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள். நன்றி. ஆமாம், கையை கழுவிட்டு வடை போடுங்க.